அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, கேஸ் தனித்தனியா பிரிச்சுக்கலாம்னு சொன்னதுனால வெற்றி 3 மர்டர் கேஸையும் காமிச்சு இதுல உனக்கு எந்த கேஸ் வேணும்னு கேட்க அர்ஜுன் ரத்னத்தோட கேஸையே எடுத்துக்கிறாரு. அர்ஜுன் தனக்கு டீம் வேணும்னு சொல்ல வெற்றி மாசானியும் அவங்களோட டீமையுமே அவருக்கு அசிஸ்ட் பண்ண சொல்றாரு. மாதங்கி ஏசிபியை பார்க்க வர ஸ்டேஷன்ல 2 ஏசிபி இருக்கிறதுனால வெற்றிமாறனுக்கு பதிலா மாத்தி அர்ஜுனோட ரூமுக்கு போயிடுறாங்க. அர்ஜுன் மாதங்கி கிட்ட நீங்க இங்க உட்காருங்க, தாராளமா உட்காருங்க, நான் அவன மாதிரி எல்லாம் சிறுசிறுன்னு விலக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு அவங்க கிட்ட கேட்க அதுக்கு மாதங்கி நான் ஒரு அட்வொகேட் பிளஸ் ஹியூமன் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க. அவங்களோட கார்டும் கொடுக்குறாங்க. அர்ஜுன் கார்டுல இருந்து அவங்களோட நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பருக்கு இவரு மிஸ்டு கால் கொடுக்குறாரு. என்னோட நேம் அர்ஜுன், சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்து மாதங்கி வெற்றிமாறனை பார்க்க போக அர்ஜுன் அவரோட மொபைல்ல இருந்து மறுபடியும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த மாதங்கி தான் நம்மளோட ஜில்லா இருக்குன்னு வெற்றிமாறன் ஜாலியா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து இந்த அர்ஜுன் இப்படி பண்ணிட்டே இருக்கிறதுனால இவன் வேற மூச்சுக்கு முன்னாடி நின்று உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. மாதங்கி கோர்ட் சம்மன் வெற்றிமாறன் கொடுத்து நீங்க சீக்கிரமா சுகுமார கோர்ட்ல ஆஜர் பண்ணியே ஆகணும், அதுக்கு முன்னாடி அவன் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வெற்றிமாறனை வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வெற்றிமாறன் இன்ஸ்பெக்டரோடையும் அவரோட டீமோடையும் லாட்ஜுக்கு போறாரு. இப்பதான் வெற்றிமாறனுக்கு அந்த மோப்பன் ஆகி 29ஆம் நம்பர் ரூம்ல குளிச்சிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது. கண்டிப்பா அந்த லாட்ஜ்ல நம்ம எதையும் மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அந்த லாட்ஜோட ரெஜிஸ்டர்ல அந்த 29ஆம் நம்பர் ரூம்ல யார் இருந்தான்னு போய் செக் பண்ணி பார்க்க அதுல அவங்க பேரை தவிர ஒரு டீட்டெயிலுமே இல்ல. ஏன் எந்த ப்ரூஃப்மே இல்லன்னு வெற்றிமாறன் லாட்ஜ் ஓனர்கிட்ட கேட்க அதுக்கு சிட்டி பாபு உங்ககிட்ட 3000 ரூபாய் வாங்கின மாதிரி அவங்க கிட்டையும் அட்வான்ஸா 3000 ரூபாய் வாங்கிட்டாரு, அதனாலதான் சொல்லிடுறான். அவங்க போன் நம்பராவது வாங்கினீங்களான்னு வெற்றிமாறன் ஓனர்கிட்ட கேட்க அதுக்கு சிட்டி பாபு அதுக்கு எக்ஸ்ட்ரா 1500 ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்றான். இதனால கடுப்பான வெற்றிமாறன் ஒன்னதான் உள்ள தூக்கி வைக்கணும்னு லாட்ஜ் ஓனரை திட்டுறாரு. வெற்றிமாறன் அவரோட டீமோட அந்த 29ஆம் நம்பர் ரூமை செக் பண்ணி பார்க்க அதுல ஹேர் பின்னு, முடி, ஒயின் பாட்டில், சிகரெட்னு இந்த மாதிரி பொருள் தான் இருக்கு. இதெல்லாம் அவங்க எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வெற்றிமாறன் சிட்டி பாபு கிட்ட அவங்க ஏதாவது ஒன்று டீ காஃபின்னு வாங்கிட்டு வர சொன்னாங்களான்னு கேட்க அதுக்கு சிட்டி பாபு இல்ல சார், நான் ரூம் கிளீன் பண்ண உள்ள போறதுக்குள்ளேயே அவங்க கதவை சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க ரூம் எப்பயுமே பூட்டி தான் இருக்கும்னு சொல்றான். அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களான்னு வெற்றிமாறன் சிட்டி பாபு கிட்ட கேட்க அதுக்கு சிட்டி பாபு அந்த அண்ணி அந்த அக்கா கிட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி உடனே ஊருக்கு கிளம்பிடணும்னு சொன்னாரு, அதுக்கு அந்த அக்கா ஏதோ சொன்னாங்க, அதுதான் சார் காதுல விழுகலன்னு சொல்றான். அடுத்து அர்ஜுன் அவரோட டிரைவர் மோகன் கிட்ட ரத்னத்தோட தலைவன் பெரிய தம்பி சின்ன தம்பியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு பெரிய தம்பியோட வீட்டுக்கு போறாரு. கேட் திறந்துதான் இருக்கு, வாங்க போலான்னு அர்ஜுன் சொல்ல மாசானி சார் கேட் திறந்துதான் இருக்கும், ஆனா நம்ம பெர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாதுன்னு சொல்ல அர்ஜுன் டிரைவர் மோகன் கிட்ட கேட்டை பூட்ட சொல்லிட்டு காத்து நுழைய முடியாத இடத்துல கூட காவல்துறை நுழையணும்னு சொல்லி 3 கேட்ட மறுபடியும் திறந்துட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. அந்த டீம்ல இருக்க ஒரு போலீஸ் வேற அர்ஜுன் நின்னா நடந்தா சன்கிளாஸ் மாட்டினா கலட்டினான்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இன்ஸ்டால வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இப்படி வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க போல. அர்ஜுன் இப்படி பண்றதையும் அந்த போலீஸ் அவர் என்ன பண்ணாலும் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துட்டு மாசானிக்கு கோவமா வருது. விட்டா கடுப்புல அடிச்சிருவாங்க போல. அர்ஜுன் பெரிய தம்பி வீட்டுக்குள்ள போக அங்க அண்ணன் பெரிய தம்பியும் அவரோட தம்பி சின்ன தம்பியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அர்ஜுன சினிமா போலீஸ்னு நினைக்க பெரிய தம்பியோட பொண்ணு பிரியா அப்பா இவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அர்ஜுன் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை பத்தி சொல்றாரு. அர்ஜுன் நான் தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்க ஏசிபி, நான் தான் ரத்னத்தோட கேஸை ஹேண்டில் பண்றேன். ரத்னம் ஒரு விசச்செடி, அவனை உரம் போட்டு வளர்க்கறது நீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனை யாரு கொண்டாங்களோ அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா நான் சினிமா போலீஸும் இல்ல இது சினிமா துப்பாக்கியும் இல்ல, நிஜமாவே சுற்றுன்னு சொல்லி அவரை வான் பண்றாரு. பெரிய தம்பியோட பொண்ணு பிரியாக்கு அர்ஜுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அர்ஜுன் இன்ஸ்டால வீடியோஸா போட்டு தள்ளுறதுல பிரியா அவருக்கு ஃபேன் ஆயிருக்காங்க. சொல்ல போனா பிரியாவோட இன்ஸ்டா கிரஷே அர்ஜுன் தான். அதனால அர்ஜுனை பார்த்ததுக்கு அப்புறம் பிரியா நிதானமா இல்ல, அவங்களோட கால் தரையில படல. அஞ்சான் படத்துல சமந்தா மாதிரி. அர்ஜுன் இப்படி வான் பண்ணிட்டு வெளியே போக பிரியாவும் பின்னாடியே வந்து சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், இன்ஸ்டால உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அந்த ஸ்கூல் கலவரத்தை நீங்க தடுத்து நிறுத்தினீங்களா அதெல்லாம் வேற லெவல் சார், என் அப்பா கிட்ட எல்லாம் யாரும் இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்ல, நீங்க தான் தைரியமா இந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க, நீங்க ரொம்ப தைரியமானவர் ஆச்சா பூச்சான்னு இவங்க அப்படியே நிறைய பேசிட்டு இருக்க அதை பார்த்துட்டு மாசானிக்கு என்ன கருமண்டா இது அப்படின்னு இருக்கு. பிரியா அர்ஜுனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அர்ஜுனும் பிரியாக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த ஏசிபி என்ன இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா, நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சின்ன தம்பி கேட்க அதுக்கு அண்ணன் பெரிய தம்பி இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சட்டுன்னு பகச்சிக்க கூடாது, நம்ம ஆளுங்கட்சியில இருக்கோம்னு தெரிஞ்சே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறானா அப்போ கண்டிப்பா அவன் பின்னாடி யாராவது இருப்பாங்க, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணுன்னு சொல்றாரு. வெற்றிமாறன் இன்ஸ்பெக்டர் பழனி 3 பேரும் ஒரு பில்டிங்கோட டெரஸ்ல நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வெற்றிமாறன் கிட்ட சார் லாட்ஜ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஹேர் சாம்பிள் டிஎன்ஏவோட வெட்டப்பட்ட தலைகளோட ஹேர் சாம்பிள் டிஎன்ஏ மேட்ச்
பண்ணி பார்த்ததுல அது ரெண்டும் மேட்ச் ஆகல சார். ஒயின் பாட்டில் இருந்த ஃபிங்கர் பிரிண்டும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகல. அந்த எரிஞ்ச தலையும் குப்பமேட்ல இருந்த நெருப்பாலதான் சார் எரிஞ்சிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் ஏசிபி கிட்ட சொல்ல, அதுக்கு வெற்றிமாறன் அப்ப அந்த தலை யாரோடதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் எரிச்சாங்கன்னு நம்ம நினைச்சது தப்புன்னு சொல்றாரு. அப்பா அம்மாவை தேடி வந்து அந்த லாட்ஜ்ல தங்கி இருந்த பையனுக்கு என்ன நடந்திருக்கும்? குலகாரங்க விக்டமோட தலையை மட்டும் குப்பமேட்ல போடணும். விக்டம்க்கும் விக்டம் கூட இருந்தவங்களுக்கும் என்னதான் நடந்திருக்கும்னு வெற்றிமாறன் கேட்க, அந்த லாட்ஜ் ஓனர் ஐடி வாங்காம விட்டதுனாலதான் இவ்ளோ பிரச்சனை இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு வெற்றிமாறன் இப்பவாவது சிசிடிவி கேமரா வச்சாரா இல்லையான்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் வச்சுட்டாரு சார்னு சொல்றாரு. தூள்பேட் மாதிரி கிரைம் நடக்கிற ஏரியால எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கணும்னு வெற்றிமாறன் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியால காணாம போன எல்லா சின்ன குழந்தைகளோட லிஸ்ட், மிஸ்ஸிங் பர்சனோட லிஸ்ட்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரப்ப என் கையில இருக்கணும்னு வெற்றிமாறன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. வெற்றிமாறன் அந்த டெரஸ்ல இருந்து தூள்பேட் ஏரியாவை பார்த்துட்டு, கண்ணுக்கு தெரியல இங்க இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்கு தான் லாட்ஜ்ல இருந்து வந்த அந்த 2 பேர் போயிருக்கணும், அங்க வச்சுதான் அவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து அங்க இருக்க ஏதோ ஒரு வீட்டுல ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னோட பையன் போட்டோக்கு மாலை போட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. இப்ப புதுசா இந்த போட்டோக்கு மாலை போட்டிருக்க பையன் யாரு? இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? அந்த லாட்ஜ்ல இருந்து வந்த 2 பேர் என்ன ஆனாங்க? அவங்க எங்க போனாங்க? அவங்க யாரு? அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ரசிகா.